பீசஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் நாம் ரொம்ப முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கிற, உலகமே ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏஐ. ஏஐனா என்ன? ஏஐயால் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஏஐ என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்காலத்தில் கொண்டு வரும்? அதனால நம்ம பயப்படணுமா? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம ஒரு தகவல் கொடுக்குறோம். நான் ஒரு தகவல் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு தகவல் கொடுக்குறீங்க, எல்லாருமே ஒரு தகவல் கொடுக்குறோம். ஆல்ரெடி சேமிக்கப்பட்ட தகவல்கள் இருக்குது. இந்த தகவல்களை கலெக்டிவாக எடுத்து அது ஒரு தகவலை நமக்கு கொடுக்கும். என்னன்னா, நாம் கேட்ட கேள்வியை அது இன்னும் கொஞ்சம் சென்சிபிளாக உள்வாங்கி அது ஒரு விதமான பதிலை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் கிட்ட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நமக்கு நிறைய நேரங்களில் வந்து ரொபோட்டிக்ஸ் தான் ஏன்னு சொல்கிறோம். ரொபோட்டிக்ஸில் நிறைய 2-3 வகைகள் இருக்குது. ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒரு ஏஐ, அப்புறம் ஒரு பர்டிகுலராக ஒரு வீட்டுக்குள்ளார வேலை பார்க்குற ஒரு ரோபோட். இது எல்லாமே சின்ன சின்ன ரோபோட்ஸ் தான். பட் இது முழுமையான ஏஐ ரோபோட்ஸ்ன்னு கிடையாது. ஏஐ ரோபோட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, குளோபல் லெவலில் ஒரு சிந்தனை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ஏஐ டெக்னாலஜிக்குள்ளார நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா, ரீட் பண்ணலாம், டெக்ஸ்ட் அதை எழுதும், கதை எழுதும், கதை சொல்லும், நமக்கு வந்து ஒரு வீடியோ கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். நாம் ஒரு விஷயத்த ஒன்றுத்துலேருந்து இன்னொருத்த மாற்றலாம். ஆக்சுவலாக இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஏஐயில் நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்டா பேஜில் நிறைய பேர் வந்து அவங்களோட ஏஐ ஃபோட்டோ, அவங்களோட இம்ப்ரூவைஸ்டு ஏஐ ஃபோட்டோஸ் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். புதுசாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கிரியேட் பண்ணிக்கலாம் ஏஐ மூலமாக. பின்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏஐ கிட்ட நீங்கள் சொன்னால் போதும். முன்னாடி மாதிரி உட்காந்து ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து கிராப் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சிக்னிஃபிகண்ட்டான விஷயங்களை தான் வந்து இன்னைக்கு ஏஐ பண்ணுது. இதுதான் இப்போ இருக்கிற ஏஐயோட விஷயம். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்னங்கிறது வந்து நமக்கு இன்னமும் தெரியல. அட்வான்ஸ்டுங்கிறது வந்து நம்ம வந்து கற்பனையில் தான் வச்சிருக்கோம். இன்னும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு ஏஐக்குள்ளே இருக்குது. இதோட இன்னொரு படி தான் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏஐ நியூஸ் ரீடர்ஸ். ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு, அந்த டிசைன் கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாட்காஸ்ட் கேட்குற மாதிரி தான். ஒரு ஆடியோ இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து அது ஸ்பீச் கொடுக்கும். ஸோ ஒரு ஏஐ ஒரு டிசைன் ஒன்று கொடுத்து ஒரு ஃபீமேலோ மேலோ ஒரு நியூஸ் ஆங்கரோட டிசைன் அதுவே டிசைன் பண்ணி நாம் கொடுக்குற இன்புட்டை நியூஸாக வாசிக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் உயிரோடு இல்லாத தலைவர்கள், அப்புறம் கரண்ட்டில் இருக்கிற தலைவர்கள், அவங்கள வச்சுக்கிட்டு இப்போது உயிரோடு இல்லாத தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ ஒன்று வந்தது. கடைசி அது ஃபேக்குன்னு அவரே சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். அப்புறம் இதில் கவலைக்குரிய விஷயம் இன்னொன்று அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீப் ஃபேக்கும் வந்தது. ரஷ்மிகா உட்பட சில ஆக்டர்ஸோட டீப் ஃபேக்ஸ்லாம் வந்துச்சு. இதில் இந்த டைமில் ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா, உலகத்தில் எந்த டெக்னாலஜி வந்தாலும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்தாலும், அது ஃபர்ஸ்ட்டு போர்னோகிராஃபி உலகத்துக்குள்ளே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஹெச்எஸ் வந்த போதும் சரி, ஒரு சிடி, டிவிடி, அப்புறமா ஹெச்டி ஃபார்மேட்டு, அப்புறம் ப்ளூரே, அப்புறம் நம்ம இன்றைக்கி சொல்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த விஆர் கிளாஸஸ், இது எல்லாமே வரும்போதும் முதல்ல பயன்படுத்தப்பட்டது அங்கே தான். ஸோ ஏஐயும் என்ன அப்படின்னா, ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இருக்கான்னா இருக்க தான் செய்யும். அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளார அதை நம்ம எடுத்துக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வரதான் செய்யும். இதை ஒரு கவர்மெண்ட்டாக, இதை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிளாக நம்ம ஆக்ட் பண்ணும்போது இதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்லலாம். ஏன் பயமுறுத்துது அப்படின்னா, உலகத்தில் பெரும்பாலான ஒர்க் ஃபோர்ஸை வந்து லேபர் ஃபோர்ஸை வந்து ஏஐ குறைச்சிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. இது நிஜமா அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான நம்பர்ஸை வந்து குறைக்கலாம் சர்வீஸ் ஃபீல்டு மாதிரியான விஷயங்களில். பட் பெரும்பாலும் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ரொபோட்டிக்ஸ் ஏற்கனவே வந்து ஃபேக்ட்ரிஸ்குள்ளே வந்துட்டாலும் கூட அங்கேயும் ஒரு லேபர் ஃபோர்ஸ் இன்றைக்கும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அதே மாதிரி தான் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளாரையும் ஏஐயோட என்ன தான் ஏஐ வந்தாலும் ஏஐயால் வந்து முழுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு டெக்னாலஜியும் ஒரு ஹியூமனோட இன்டர்ஃபேஸ் இல்லாமல் இயங்கவே முடியாது. ஒரு 4 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலரான ஒரு சீனை பார்க்கும்போது 4 பேருக்கும் வெவ்வேறு அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். அதை பொயட்டிக்காக அவங்க எப்படி வேணால் மாற்றலாம். ஒரு ஏஐ கவிதை எழுதலாம், ஒரு ஏஐ படம் வரையலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு ஹியூமன் டச் இருக்காது. அந்த படமே கூட அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு டிராயிங்கு இல்லை அது ஒரு கவிதை அப்படின்னா கூட அது கலெக்டிவாக உலகம் ஃபுல்லாக எழுதப்பட்ட ஒரு 10 கோடி 20 கோடி கவிதைகளை மிக்ஸ்டு மாதிரி ஜூஸ் மாதிரி போட்டு அதை அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு 4 வார்த்தைகளை பிக் பண்ணி போட்டு எழுதுமே தவிர அது அதோட சோல்லேருந்து வராது. அதுதான் ஏஐயோட ஒரே பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹியூமன் டச் தேவைப்படுது. அதனால் உலகத்தை வந்து ஏஐ வந்து ஆட்டி வச்சிருமா அப்படின்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத பயம். ஆனாலும் இந்த பயம் ஒரு இடத்துக்கு கொண்டு போகுதுங்கிறதுனால தான் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து ஏஐக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏஐ எப்பவுமே
மனிதர்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், அதை மீறி போகிறதுக்கான எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்கும் அவங்க அந்த ஆக்டில் லாவில் வந்து கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குது. ஏன்னா ஒரு காலத்தில் சோஷியல் மீடியா வந்து ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாறிச்சு. 2010க்கு அப்புறம் நம்ம பார்த்தாலே ஒட்டுமொத்தமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து சோஷியல் மீடியா கொண்டு வரும்போது ஏஐல ஒரு ஆள் உட்காந்துட்டு என்ன வேணாலும் ஒரு கருத்தை வந்து பரப்பி அதன் மூலமா வந்து ஒட்டுமொத்த அரசியல் சூழல் ஒட்டுமொத்த சமூகத்தை அட்ரஸ் பண்ண முடியுங்கிற ஒரு அச்சம் இருக்கிறதால தான் அவங்க இதையெல்லாம் கவனத்தில் பார்த்து இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இப்போ ஏஐ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு டெக்னாலஜி ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆன உடனே கொஞ்ச காலத்துக்கு நம்ம அதை பற்றி பேசுவோம். கடைசியாக வந்து கிட்டத்தட்ட நமக்கு அது வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆகிடும். அதே தான் வந்து ஏஐக்கும் இப்போ நடக்குதுன்னு சொல்லலாம். ஏஐல என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே வந்துடும். கடைசியாக வந்து டூத் ப்ரஷ் வந்துருச்சு, பில்லோ வந்துருச்சு, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து குட்டி குட்டியான விஷயங்கள் வரும். கடைசியாக வந்து என்னடா நான் உன்னை பெரிய ஆள் நினச்சேன், நீ இவ்வளோதானா அப்படின்னு கேட்குற மாதிரி ஏஐயும் நம்ம கைக்குள்ளார குட்டி குட்டியான விஷயங்களுக்குள்ளார அடங்கி போகிற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்க முடியுது. தவிர்த்து அதில் பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னா முடியாது. பட் என்னன்னா ஏஐயோட வளர்ச்சி இங்கிருந்து எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, நாம இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிக்குள்ளார அந்த ஏஐயை சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்குது. ஒரு கார் டிரைவிங்கில் ஒரு ஒரு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காரை பெஸ்ட்டாக டிரைவ் பண்ணுறவன் F1 ரேஸில் ஓட்டிகிட்டு இருக்கான். நமக்கு அந்த அளவுக்கு ஓட்ட தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே காரில் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டிரைவிங் ஸ்கில்லோட நம்ம இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம். இது ஒரு லீனான ஒரு டிஃப்ரென்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். பட் இப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியை நம்ம எந்த அளவுக்கு க்ரோத்துக்காக அடுத்த தேவைக்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டூலாக நாமளே மாற்றிக்கலாம். ஏஐ டெக்னாலஜி ஒரு எந்த டெக்னாலஜி உலகத்துக்குள்ளே அறிமுகமானாலும் சரி, அதை நாம் பயன்படுத்திக்கிறதுல தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வளர்ச்சின்னு ஒன்று வரும்போதோ இல்லை ஒரு புதிய தொழில்நுட்பம் வரும்போதோ பழசு போயிடும், இல்லை ஏற்கனவே இருக்கிற தொழில் அழிஞ்சிரும், இல்லை ஒருத்தரோட ஒர்க் வந்து போயிடும், இதனால் ஒருத்தர் வேலையை இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பொதுவாக சொல்கிறோம். எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்றே தான், பரிணாமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு போகிறது. நாமளும் அதுக்கு தயாராக இருக்கிறதா வந்து எல்லாரோட அடிப்படைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன தொழில் செஞ்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு டாப்அப் கடை இருந்திருக்கும். இந்த டாப்அப் கடையோட தேவை வந்து செல்ஃபோன் வந்து ஜிபேலாம் வந்ததுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு, நம்மளே பண்ணிக்கிறோம். ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இன்சூரன்ஸ்க்காக போகிறதுக்காக யாரோ ஒரு ஏஜென்ட்டை தேடி போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏஜென்ட்டெல்லாம் கூட நம்ம பார்க்க போகிறதில்ல, எதுவுமே நம்ம செல்ஃபோனில் போட்டுக்கிறோம். ஸோ டாப்அப் கடைக்காரங்களாம் காணாமல் போயிட்டாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் யாரும் நம்மளை தேடி வரதில்லைன்னா நம்ம வருத்தப்படுறதே கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அது வளர்ச்சியோட ஒரு பகுதியில் இருக்கும். நமக்கு இன்னொருத்தவங்களை போய் சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை, நம்மளே இதை செஞ்சுக்கலான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி எவல்யூஷனோட ஒரு ப்ராசஸ்க்குள்ளார ஒரு தொழில்நுட்பம் வரும்போதோ எது வந்தாலும் சரி, நான் ஈவன் இது என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒன்று சொல்லுவேன், நோய்கள் கூட எவல்யூஷனோட ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழலையும் அதுக்கு ஏற்ற வாழ்க்கையும் இன்னும் முன்னோக்கி நம்ம பார்வையை செலுத்தி நம்ம வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரியான அடாப்டேஷனுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா எந்த தொழில்நுட்பத்தையும் நாம் நம்மளோட வசமாக்கி அதன் மூலமாக சக்ஸஸ் பண்ணலாங்கிறது தான். ஸோ ஏஐ பற்றி அவ்வளோ பெரிய பயம் கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஏஐ டெக்னாலஜியை எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நாம் பயன்படுத்திக்கிறோமோ அது நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கே ஹெல்ப் பண்ணுங்கிறது தான் உண்மை. நன்றி.